பாருங்கள், இதுதான் நான் எங்கள் நாய்களுக்கு பண்ணுறது. 2 லிவர் போட்டுக்குவேன். போட்டுட்டு நல்லா பிணைஞ்சிருவேன் இதில் 2 இதுலேயுமே. பெரிய பாத்திரம் ஒன்றும் இல்லைங்க என்கிட்ட, அதான் 2 சின்ன பாத்திரமாக இருக்குது. அந்த சின்ன பாத்திரத்திலே வச்சுருவேன். நான் லிவர் போட்டு பிணைஞ்சிருவேன். அப்புறமா 2-3 தலையில் அந்த இது மூக்கு எல்லாம் எடுத்துருவேன். எடுத்துட்டு அதை மட்டும் போடுறது. பிணைஞ்சிருவேன். அதையும் நல்லா அப்படியே பிசைஞ்சு போட்டுருவேன் நான். நிறைய பேர் இந்த டான்ஸு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுக்க பார்க்கிங்க. நாங்கள்லாம் அந்த மாதிரி வீடியோலாம் போடுறதில்லைங்க. பாவம் வாயில்லா ஜீவன்களுக்கு சாப்பாடு போடுறோம். இதுகளுக்கெல்லாம் நீங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிங்க மக்கள்லாம். ஏன்னா உங்களுக்கு என்டர்டெயின் வேணும், பொழுதுபோக்குக்காக வேண்டி நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க, நிறைய வியூஸ் கொடுக்குறீங்க வைக்கிறீங்க. நாங்கள் உங்கள்கிட்ட வேறு எதுவும் கேட்கல. இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பார்த்தா நீங்கள் கொடுக்குற ஒன்று நாய்களுக்கு யூஸ் ஆகும். அப்புறமா அந்த தண்ணி கோழி அவிச்ச தண்ணி இருக்கலாங்க, அதை ஊற்றிடுவேன் நான் அதில். அப்படியே ஊற்றிட்டு அப்புறமா அதில் கொஞ்சம் மசாலா பொடி போட்டுருவேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டையும் போட்டுட்டு மசாலா பொடியும் போட்டுருவேன் நான். போட்டுட்டு வெந்நி ஊற்றிடுவேன். கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து ஒரு நாய் ரொம்ப கஷ்டப்பட்டு அது ஒரு 4 குட்டி போட்டிருந்ததாங்க. 4 குட்டியே அவங்க என்ன செய்திருக்காங்க, முட்டம்னு ஒரு இடம், அந்த இடத்துல அவங்க குட்டி போட்டிருந்தோடனே அவங்க யாரோ அது கடப்புறத்து பக்கத்தில் போட்டதுனால அந்த நாய் குட்டிகளை தூக்கி கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் போட்டாங்க. கடைசியில் அந்த நாய் பால் கட்டி 2 நாளாக ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கு. நான் அங்கே உள்ளவங்கள்ட்ட ரெஸ்கியூ டீம்கிட்ட சொன்னேன். ஆனால் அவங்களும் பார்த்தேன், எனக்கு லொக்கேஷன் கிடைக்கல எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப போகவே இல்லைங்க. போகாமல் அந்த நாய் நேற்று இறந்துருச்சுன்னு அந்த அம்மா ஃபோன் பண்ணி, நானும் ஒரு 4-5 வாட்டி அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்புறமா அந்த அம்மா சொன்னாங்க, அந்த நாய் இறந்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் மசாலா பொடி போட்டுருவேங்க நான் அதில். இதுதாங்க எங்களோட நாய்களோட சாப்பாடு. நான் இப்போமே பொங்கி வச்சாதான் நைட்டில் எனக்கு ஒரு 10 மணிக்குள்ளே அது நல்லா சூடு ஆறிடும். சூடு ஆறுனா எங்களுக்கு கொண்டுட்டு போக நல்ல வசதியாக இருக்கும். சூட்டோடு இருக்கும்போது எங்களுக்கு கொண்டுட்டு போக முடியாது. அதுக்காண்டி நான் இப்போமே பொங்கி வச்சுருப்பேன். மணி 3 மணி ஆகுது. 3 மணிக்கே நான் வச்சிருவேன். வச்சிட்டோம்னா தான் எனக்கு கரெக்டாக வரும். இதாங்க எங்கள் நாய்களோட சாப்பாடை நான் பொங்குறது. இது உண்மைன்னு நீங்கள் நினச்சா நம்புங்க, நம்பாட்டா போங்க, அவ்வளோதான். கொஞ்சம் பாருங்கங்க, எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைக் கொடுங்க. யாருமே இல்லை, நிறைய பேர் ஸ்விப் பண்ணி விட்டுறாங்க அப்படியே. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கங்க, கொஞ்சம் பாருங்கங்க. நாங்கள் எங்களுக்காக சொல்லலை, அந்த வாயில்லா ஜீவன்களுக்காக தான் வேண்டி தான் கேட்குறோம். பாருங்கங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு.